ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி வறுத்து அரைச்ச குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு வாணலில் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி சோம்பு பொரிய விடுங்க. அப்புறமேட்டு வெங்காயமும் தக்காளியும் ஒன்று ஒன்று எடுத்து அரைச்சி விழுதாக வச்சுருக்கேன். வணக்கி அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நம்ம இப்போ கழுவி வச்சுருக்க நாட்டுக்கோழியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஸ்பெஷலான மசாலா அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வர கொத்தமல்லி, வரமிளகா, உப்பு, அப்புறம் பட்டை, லவங்கம், பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டு கருவேப்பிலை, மெயினாக கருவேப்பிலை போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். மிளகு, இது எல்லாத்தையும் நல்லா லைட்டாக வறுத்துட்டு, சோம்பு சீரகமும் லைட்டாக வறுத்துட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த பொடி தான் இது. நல்லா ஒரு குவான்டிட்டியாகவே அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குழிக்கரண்டி அளவு போடுங்க. அப்புறமேட்டு கறி மசாலா நான் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. கறி மசாலாவும் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா போதும். சிக்கன் மசாலா மட்டும் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி தூள்லாம் தேவையில்லை, ஏன்னா நம்ம கொத்தமல்லி வறுத்து அரைச்சதுனால. நாட்டுக்கோழிங்கிறனால நிறையா வேகிறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும். நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்ததுக்கப்புறம் அது நல்லா வெந்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ். வெந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணலான்னா, தேங்காய் நல்லா கீனி வச்சுக்கோங்க. தேங்காயும் கொஞ்சமாக பொட்டுக்கடல போடணும் ஃப்ரெண்ட்ஸ், நிறையா போட்டுறாதீங்க. சிக்கன் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமேட்டு தேங்காய் அரைச்சி வச்ச விழுதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொதித்ததுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுங்கள்.